அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைப்பாகை ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கிடைத்த அந்த நாளில் கருப்பு தலப்பாகை அணிந்திருந்த நிலையில் மக்காவிற்குள் நுழைந்தார்கள். அதேபோன்று அம்ர் இப்னு ஹுரைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலைப்பாகை அணிந்த நிலையில் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவது கூடும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கருப்பு தலப்பாகை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். வெண்ணிற ஆடை சிறந்ததாக இருந்தாலும் கருப்பு ஆடை அணிந்து உரை நிகழ்த்துவதும் கூடும் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. உங்களது ஆடைகளிலேயே சிறந்தது வெண்ணிறமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அதே நேரத்தில் வெண்மை அணிவது சிறப்பாக இருந்தாலும் கருப்பு நிறத்திலே ஆடை அணிவதும் கூடும் என்று நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலப்பாகை அணிந்த இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் நுழையும் பொழுது தலைக்கவசத்தை கலற்றிவிட்டு கருப்பு தலப்பாகை அணிந்து கொண்டு அவர்கள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கருப்பு தலைப்பாகையில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்திய அந்த அழகிய தோற்றத்தை சஹாபாக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். தலைக்கவசத்தை கழற்றிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு நுழைந்து கருப்பு தலப்பாகையால் மக்களுக்கு அழகிய உபதேசம் அவர்கள் செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.